வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரிங்க, லாங் வீடியோவில் மீட் பண்ண லேட் ஆயிடுச்சு. எல்லாருமே மினி vlog பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னும் கமெண்ட் போடுங்க. நான் வந்து இந்தியாவுக்கு சேஃபாக சேர்ந்துட்டேன். ஸோ நம்ம இப்போ இந்தியாவுக்கு எப்படி ட்ராவல் பண்ணோம், அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஜேர்னி எல்லாமே இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் வீட்டுக்கு வர வரைக்கும் எல்லாமே இதில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயின் பேக்கேஜ் எல்லாமே நேற்றுக்கே நாங்கள் பேக் பண்ணிட்டோம். இது லாஸ்ட் மினிட் பேக்கிங்க. ஹேண்ட் லக்கேஜ் நமக்கு இது ஹேண்ட் லக்கேஜில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம கொண்டு போகிறோம்னா, ஸோ இந்த மாதிரி கையில் நம்ம பிரித்து அவங்களுக்கு காட்டுறதுக்கு சௌரியமாகவே எல்லாமே கொண்டு போயிடுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நமக்கு அது ஒரு ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த சார்ஜர், மைக்கு, இந்த மாதிரி வீடியோ ரிலேட்டடாக இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் என்கிட்ட கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாமே ஹேண்ட் லக்கேஜில் போட்டு வச்சாச்சு. பாஸ்போர்ட்டு, லேப்டாப்ஸ், ஏன்னா பிரபு ஒரு 1 வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க. அவங்க ஆஃபீஸ் ரிலேட்டடாக இருக்கிற திங்ஸு, அதுக்கப்புறம் பாப்பா தம்பிக்கு ஒரு செட் ட்ரெஸ்ஸு. ஸோ இதெல்லாமே ஹேண்ட் லக்கேஜில். அப்புறம் நம்ம இதுவும் வெயிட் எடுத்து பார்த்தாச்சு. ஏன்னா அங்கே போயிட்டு எல்லாமே கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் 7 கிலோ வரைக்குமே ஒரு ஆளுக்கு கொண்டு போகலாம். ஸோ நாங்கள் ரொம்ப பெருசாக ட்ராவல் லக்கேஜ் எடுத்துக்கல. அதனால் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணியாச்சு. இது லாஸ்ட் மினிட்ல நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணது. இது 3800க்கு நாங்கள் பார்த்தோம், 4 பேருக்கு பவுண்ட்ஸில் சொல்கிறேன். அப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் குறையும் ஒரு 4-5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4100 ருபீஸ் அதாவது 100 பவுண்ட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு குறையாது லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா. இது எப்படின்னா, நம்ம பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து நம்ம கோயம்புத்தூர், ஏன்னா நாம் இப்போ சென்னை அப்படின்னா அது ஒரு ப்ரைஸ் இருக்கும். லாக் எல்லாமே என்னென்னா, இப்போ எதுவுமே லாக் போட மாட்டோம். எல்லாமே அங்கே போயிட்டு ஃபைனலாக செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த லாக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா திடீர்னு ஓப்பன் பண்ண சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி நான் இங்கே இருக்கங்காட்டி கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது மாதிரி தான் இருக்குன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் கென்யாவிலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதாவது ஃபஸ்ட் நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னா ஒரு 10 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இந்த பூட்டு அதுவும் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. 2013 வாங்கின பாக்ஸு, அதே பூட்டு அப்படியே வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஹேண்ட்பேக்கில் வேணுங்கிறது கொஞ்சம் இப்போ டாக்ஸிக்கு கொடுக்க வேண்டிய கேஷு, அங்கே கேஷ் கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு தைல பாக்ஸு, அதுக்கப்புறமா பர்ஸு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இது ஹேண்ட்பேக்லையுமே எடுத்து வச்சாச்சு. நமக்கு 12:30க்கு ஃப்ளைட்டுங்களா. ஸோ அப்புறம் நமக்கு அங்கே பாம்பேயில் ரீச் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மிட் நைட்டில் ரீச் ஆகும். இந்தியா டைமுக்கு ஒரு 2 o'clock அந்த மாதிரி. தென் அதுக்கப்புறமா அங்கேருந்து நம்ம லக்கேஜை கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது நம்ம சென்னை போகிறோம்னா 4:20க்கு ஒரு 1 or 2 ஹவர்ஸில் நமக்கு சென்னை கிளம்பிடலாம். இல்லை நம்ம கோயம்புத்தூர் வரோம் அப்படின்னா விடிகாலையில் 5:20க்கு. ஸோ நமக்கு அங்கேருந்து ஒரு 2 hours தான் கோயம்புத்தூர் நமக்கு வரது இருக்கும், பாம்பே டு கோயம்புத்தூர். இதான் நம்மளோட டாக்ஸி. இந்த மாதிரி நமக்கு நிறைய லக்கேஜஸ் கொண்டு போகிறோம்னா இந்த அளவுக்கு நம்ம டாக்ஸி புக் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு. ஸோ நமக்கு ஒரு 120 பவுண்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதே நமக்கு டேரெக்ட் ஃப்ளைட்லாம் இருக்குது, பிரிட்டிஷ் ஏர்வேஸு, எல்லாம் நிறைய டேரெக்ட் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்குது. முன்னாடி நம்ம ப்ரீ பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் நம்ம புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ரொம்ப கன்வீனியன்ட். இல்லை நம்ம அதிகமாக செலவு பண்ண ரெடி அப்படின்னா ஸோ அதில் பண்ணலாம். ஸோ கொஞ்ச நேரம் ட்ராவலுக்காக ரொம்ப அதிகமாக டூ மச்சாக ஒரு 2-3 நம்ம அதில் கொண்டு போய் போடுறது அப்படிங்கிறது எனக்கு அது சரியாக தோணலை. ஸோ அதனால் இந்த அளவுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஓகே. ஏன்னா ஒரு சிலர் எனக்கு மெசேஜில் கேட்டிருந்தாங்க. இப்போ தான் அந்த மெசேஜ் படித்தேன். நான் ஏர் இண்டியாலே போனதில்லை, பிரிட்டிஷ் ஏர்வேஸில் மட்டும்தான் போவோம், அதான் கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம அதிகமாக கன்வீனியண்ட்டாக இருக்கலாம், ஒத்துக்கிறேன். பட் நம்ம இந்த ஏர்வேஸில் போனால் நீங்கள் அப்படி பெரிய ஏர்வேஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட தாட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே கமெண்ட்டில் போடுங்க. நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏதாவது இந்த ஏர் இண்டியாவில் நான் போவேன், ஏன்னா நாங்கள் 4 பேர் அப்படிங்கிறங்காட்டி. ஸோ ஏன்னா எங்களுக்குலாம் முன்னாடி ப்ரீ பிளான்டாக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது மாதிரி லாஸ்ட் மினிட்ல போடும்போது எங்களுக்கு இதில் சீப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதில் புக் பண்ணி நான் போவேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கனாலுமே கமெண்ட்டில் போடுங்க. பிஸ்னஸ் கிளாஸில் போகிறவங்க எக்கானமியை பார்த்துட்டு நீங்கள் கன்வீனியன்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை விட பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு கன்வீனியன்ட்டான பர்சன்ஸ் நம்மளை பார்த்து சொல்லி போயிட்டே தான் இருப்பாங்க. மெசேஜை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா டாப்பிக்கை தாண்டி போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 9:40க்கு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா யூகேயோட இந்த ரோட் டிராஃபிக் பார்த்திங்கன்னா நமக்கு சதி பண்ணணும்னே தெரியாது. பட் ஒரு வழியே நாங்கள் சீக்கிரமாக சேர்ந்தாச்சு. நம்ம சீக்கிரம் வரோம் அப்படின்னா தான் ஏதாவது வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம், ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் ட்ராவல் அட்லீஸ்ட் என்ஜாய் பண்ணலாம். அதுக்காண்டி தான் காலையில் நாங்கள் ஒரு 2 தோசை சாப்பிட்டோம். அப்புறமா ஒரு டீ குடிச்சிட்டு வந்தோம். கொஞ்சம் பழைய மாவு கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால் அது வெறும் வயிற்றோட வர வேணாலும் அதை மட்டும் சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் இங்கே இந்த சின்ன
லாக் போடுறது அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்இன் போயாச்சு. நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பிரபு வந்து இந்த ஏர் இண்டியா ஆப் இருக்குது, அது எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிலே செக் பண்ணிட்டு நம்ம சீட்ஸும் வந்து நாங்கள் முன்னாடி ரிசர்வ் பண்ணிட்டோம். நம்ம இங்கே வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற சீட்டில் தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். நம்ம 4 பேர் நாங்காட்டி நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு சீட் ஒன்றா உட்காராத மாதிரி ஆயிரும். அப்புறம் என்ன பொருள்லாம் அலோடு இல்லை, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டேன். யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பார்த்து. இப்போ அடுத்தது ஹேண்ட் லக்கேஜ் வந்து என்னென்னா நம்மளோட இந்த ஷாம்பூ அப்புறம் இந்த ஃபேஸ் வாஷ் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா அதெல்லாமே இந்த மாதிரி ஒரு பவுச் கொடுத்துருவாங்க, அதில் போட்டு நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து உள்ளார நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே ஸ்கேன் பண்ணுறது, நம்மளை வந்து ஸ்கேன் பண்ணுறது, செக்இன் பண்ணுறது, உள்ளே வந்து வீடியோஸ் எல்லாம் அலோடு இருக்காது, உள்ள செக்யூரிட்டி உள்ள இதனால் கன்சர்னால். ஸோ இதெல்லாமே எல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு அப்புறம் உள்ளார போயாச்சு. போயிட்டு ஃபுல்லாகவே எல்லாம் செக்இன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளில வந்தோம். நிறைய லிக்விட் அதிகம் உள்ள பொருளை கையில் வச்சுக்கூடாது, ஸ்ப்ரே பாட்டில்ஸ் எல்லாமே எதுவுமே கையில் வச்சுருக்கவே கூடாது. அப்புறமா நம்ம அந்த செக்இனும் முடிச்சாச்சு. ஏன்னா இது 2 தான் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அப்புறம் நம்ம கரெக்டாக அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா பசியும் வரும். எப்போவுமே போர்டிங் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா பசியாக இருக்கும். இதுவே ஹெக்டிக் போர்டிங்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வேறு லெவலில் மயக்கமே வந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அது முடிச்சுட்டு இப்போ இங்கே ஒரு சாண்ட்விச் ஒரு ஷாப் இருந்துச்சு, சரி சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு. ஏன்னா நம்ம நிறைய தடவை என்ன யோசிப்போம்னா எல்லாம் முடிச்சிச்சு ஃப்ளைட்டுக்குள்ளே தானே போகிறோம், சாப்பாடு கொடுத்துருவாங்களே, ஃப்ரீயாக தானே கொடுப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு உள்ளார போவோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நேரத்துக்கு ரொம்ப லேட் ஆக்கிடுவாங்க. ஸோ அதனாலலாம் என்னென்னா சரி தான் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு அவகாடோவில் வந்து ஒரு சாண்ட்விச் ஒன்று சாப்பிட்டேன். பாப்பா தம்பி வந்து சிக்கனில் சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு கேக் வாங்கியிருந்தோம், அப்புறம் குக்கீஸ் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேக்கு. அப்புறம் ஒரு சின்ன தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் வரும்போது அந்த கொஞ்சமாக சாப்பிட்டாங்காட்டி நல்லா பசி வந்துருச்சு. இந்த அவகாடோவில் வந்து இந்த சீஸ் போட்டு அந்த சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஊருக்கு போனோம்னா இதை ட்ரை பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி பொட்டியை கட்டும் போதே அந்த ஒரு ஆசையோடையே இருப்பாங்க, பயங்கர ஒரு சந்தோஷமாக ஒரு எக்ஸைட்டடாக. ஃப்ளைட் ட்ராவலில் போகிறோம் அப்புறம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் வந்து சர்வேஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நிறைய டைம் இருக்கங்காட்டி உங்களுக்கு 2-3 கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்கும். ஏன்னா அங்கே உள்ளார ஃப்ளைட்டில் போயிட்டு உட்காந்து தானே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சரி நம்ம லாஸ்ட் மினிட்டில் போய்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளார கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளார போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு வெளில நின்றுட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே நான் ரியலைஸ் பண்ணேன், ஏன்னா நம்ம வந்து நிறைய தேவையில்லாமல் பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டு ஒரு பாக்ஸில் ரொம்ப அதிகமாக நம்ம வெயிட்லாம் தூக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அதுலேயே கான்சன்ட்ரேஷன் போகும். நம்ம அந்த பொட்டியை திறப்போம், அதை தூக்கி இதில் கொண்டு போய் வைப்போம். எல்லாமே வந்து இந்த தடவை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எதாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம ஏர்லியாக வர்றது அப்படிங்கிறதுமே ரொம்ப நல்ல ஒரு பீஸ்ஃபுல் ட்ராவலுக்கு வந்து ஒரு வழிவகுக்கும். ஸோ அப்புறம் நம்ம இப்போ வந்து ஃப்ளைட் கேட்டுக்குள்ளே போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போனது பார்த்திங்கன்னா 2013 ஏர் அரேபியா அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டில் தான் போனேன் கென்யாவுக்கு. அது வந்து சென்னை டு ஷார்ஜா 4 ஹவர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதில் வந்து நைரோபின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் கென்யாவில், அங்கே அதுக்கு வந்து ஒரு 6 ஹவர்ஸோ 7 ஹவர்ஸோ இருக்கும். அப்போல்லாம் சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் அரேபியா ஒரு சின்ன ஃப்ளைட்டு தான், அது போயிங் ஃப்ளைட்லாம் கிடையாது, போனதில்லை. சாப்பாடு தம்பி கை குழந்தையாக இருப்பான் அப்படிங்கிறங்காட்டி அவனுக்கு ஃபுட்டு பேக் பண்ணும்போது எனக்கும் பேக் பண்ணிடுவேன். ஆர் நம்ம சம்டைம் அதில் வந்து காசு கொடுத்து நம்ம வந்து சாப்பாடு வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து என்னோடய ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிறது அந்த ஏர் அரேபியாவில் தான் நான் போயிருக்கேன். ஒரு சின்ன பில்லு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து லண்டன் போகிற அந்த ஃப்ளைட் ஏர் இண்டியாவில் போயிங் ஃப்ளைட், அது டபுள் டக்கர், அதுவும் முன்னாடி சீட் எனக்கு கிடச்சிது. அப்போ பாப்பா கை குழந்தை அப்படிங்கிறங்காட்டி நல்லா ஸ்பேசியஸாக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து இவ்வளோ பெரிய ஃப்ளைட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வியந்தேன். ஏன்னா வெரி ஃபஸ்ட் அவ்வளோ பெரிய ஃப்ளைட் அப்போ தான் பார்க்குறேன் உள்ளுக்குள்ளார. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 2-3 தடவை எமிரேட்ஸில் போயிருக்கேன். அப்புறம் ஒரு தடவை வந்து அபுதாபி வழியாக ஒரு ஃப்ளைட்டில் போயிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃப்ளைட் ஜேர்னி அப்படிங்கிறது. நமக்கு இங்கே ஏர் இண்டியாவில் ஒன்றும் பெருசாக கிட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. வெறும்னே வந்து ஒரு தலகாணி, ஒரு போர்வை, அப்புறம் ஒரு 4-5 தமிழ் படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு 8 மணி நேரத்தை ஓட்டணும். நம்ம படத்தெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. நான் இன்றைக்கி வந்து சிவாஜி படம் பார்த்தேன், கனா அப்படிங்கிற கனா படம் பார்த்து அழுதுட்டேங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த படமெல்லாம் பார்த்து. கொஞ்சம் படமெல்லாம் பார்த்து அழுவேன். பிரபு வரை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படியே அந்த போர்வை வச்சு தொடச்சி அழுது படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 3வது படம் ஏதோ ஒரு படம் பார்த்தேன். அதை பார்த்துட்ருக்கிறதுக்குள்ளே அப்புறம் ஆல்மோஸ்ட் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அப்புறம் அப்படியே நாங்கள் வந்து கிளம்புற ஊர் பாம்பே வந்துருச்சு. நம்ம வந்து மிட் நைட்டில் வந்து இந்தியாவுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே நமக்கு யூகே டைம் படி ஒன்றும் பெருசாக தூக்கமெல்லாம் இல்லை. அதனால் அவ்வளோ
தூக்கமான ஒன்றும் வரல. மேக்ஸிமம் படம் தான் பார்த்துட்டு இருந்தேன், ரொம்பலாம் தூங்கலை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸும் ஒரு நட்ஸும் கொடுத்தாங்க ஃப்ளைட் கிளம்புன உடனே. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சிக்கன் கறி, ஒரு புலாவ் ரைஸு, அப்புறம் காலிஃப்ளவரில். எங்கள் 2 பேருக்கும் சர்வீஸ் வேறு, பாப்பா தம்பி அவங்களுக்கு 2 பேருக்குமான சர்வீஸ் வேறையாக இருக்கும். அதுக்கு பயங்கர கேள்வி கேட்டு ஏகப்பட்டதை வேலை வாங்கி ஏர் ஹோஸ்டர்ஸை என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டேன் நான். அப்புறம் ஒரு சலாட்டை மாதிரி உருளைக்கிழங்கும் கடலையும் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு புட்டிங் வந்து ஒன்று நல்லா இருந்துச்சு அந்த புட்டிங். அப்புறம் தண்ணி, ஒரு ப்ரெட்டும் அண்டு ஒரு இந்த பட்டரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதான் வந்து ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. பசங்களும் நல்லா சாப்பிட்டேன், ஏன்னா கரெக்டான அந்த பசி டைமில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு காஃபி ஒன்று குடித்தோம். காஃபி டீ ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ஒரு காஃபி மட்டும் குடித்தேன். மிடில் உட்காந்துட்டு போகிறவங்களா உண்மையிலே ஃப்ளைட்டு போகுதா அப்படிங்கிற ஃபீலே இல்லை. அந்த டேக் ஆஃப் லேண்டிங்கில் மட்டும்தான் லேசாக ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. மற்றபடி அப்படியே உட்காந்துட்டே இருக்க மாதிரியே தான் இருந்துச்சு. இது வந்து நைட் டின்னர் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸு, அப்புறம் ஒரு மிக்சரு, லட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தண்ணி. அப்புறம் இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரெட்டு வந்து உள்ளே வந்து சிக்கன் டிக்கா இருக்கு இல்லைங்களா, உள்ளே வச்சு அதோட சேர்த்து பேக் பண்ணியிருந்தாங்க. நல்லா சுட சுட சூப்பராக இருந்துச்சு இந்த சிக்கன் டிக்கா. ஏன்னா சாப்பிட்டுட்டு தான் ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது, இறங்க போகிறோம். அப்புறம் நமக்கு இறங்குற டைம் வந்தாச்சு. இறங்கிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்மளோட லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். நமக்கு ஏன்னா இங்கே பாம்பேயில் கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதனால் நமக்கு இந்த ஃப்ளைட் டிக்கெட்டு நமக்கு வந்து குறைவு. நீங்கள் வந்து டேரெக்டாக அங்கே போய் ஃப்ளைட் டிக்கெட், அதாவது லக்கேஜ் அங்கே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற வேறு மாதிரி ப்ரைஸ் இருக்கும். அதுக்கு தான் நம்ம இப்போ இறங்கி கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். பாம்பேயில் பார்த்தீங்களா கொஞ்சம் செக்கிங் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த ஹேண்ட் லக்கேஜ்லாம் ஹீத்ரூ ஏர்போர்ட்லலாம் வந்து சும்மா ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அதாவது அந்த ஓப்பன் பண்ண சொன்னாங்க, பாக்ஸை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு அதில் எல்லாம் ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப நம்மளோட அந்த மெயின் லக்கேஜெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்மளோட லோக்கல் ஃப்ளைட் இருக்கு இல்லைங்களா, அங்கே போட்டாச்சு. இதே நம்ம சென்னை போகிறோம்னா 4:20 ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. நமக்கு இது வந்து கோயம்புத்தூரோட ஏர் இண்டியா ஃப்ளைட்டு 5:20. இது கரெக்டாக நம்ம இன்னும் ஒரு 2 hours 2.5 hours கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயிடுவோம். நம்ம அந்த லக்கேஜ் கலெக்ட் பண்ணுறது வந்து இந்த பாம்பேயில் இப்போ நம்ம இறங்கினதுமே இந்த கலெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இது கலெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு திரும்ப நம்ம அந்த லோக்கல் ஃப்ளைட்டில் போடுறோம் இல்லைங்களா, திரும்ப நமக்கு அங்கே ஹீத்ரூவில் என்னெல்லாம் பண்ணாங்களோ திரும்ப ஒரு தடவை அந்த செக் பண்ணுவாங்க, வெயிட்லாம் செக் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அதிலே ஒரு டேக் எல்லாம் போட்டு திரும்ப அவங்க அந்த லோக்கல் ஃப்ளைட்டில் மாற்றி விடணும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும் நமக்கு. நம்ம ஏர்லியாகவே நம்ம வந்துவிட்டோம். அப்புறம் காலையில் கொஞ்சம் சும்மா ஜூஸ் மாதிரி குடித்தோம். அப்புறம் இந்த ரோஸ்டட் பாதாம், நல்லா சரியான குளிர். நம்ம பயங்கர இந்த இடத்துல மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சுங்களா, பயங்கர கோல்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி எப்படா ஃப்ளைட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ கோல்டாக இருந்துச்சு. அந்த பாப்பா this side 11 ABCD. No, she's not getting the window seat. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்த பிறகு தான் கண்ணே முழித்தோம். நல்லா தூங்கிட்டேன் ஒரு 2 மணி நேரமும். சாப்பாடு கொடுப்பாங்க இங்கே. எனக்கு சாப்பாடு வந்து ஏதாவது ஒரு இட்லி சாம்பார் கொடுத்தா சாப்பிட்ருப்பேன். இவங்க ஏதோ ப்ரெட்டை மாதிரி காலங்காத்தால் விடிகாலையில் ப்ரெட்டை பார்த்ததும் பயங்கர காண்டாயிட்டேன். அப்புறம் ஏதோ வளரி இருக்கான் போல் ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட தூக்கத்துலேயே அவங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடவே இல்லை, யாருமே சாப்பிடல. அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது ரொம்ப சின்ன ஏர்போர்ட் தான், செக்கிங்லாம் எதுவுமே இருக்காது. நேராக இறங்குனதுமே நம்மளோட லக்கேஜ் அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு வெளில போனோம்னா நம்மளுக்கு பிரபுவோட அக்கா மாமா அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி நம்ம வீட்டுக்கு போனோம்னா ஒரு 35 நிமிஷத்தில் நம்ம வீடு வந்துடும். சாப்பாடு வீட்டில் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்பாடான் இருக்கோங்க. 7 கடல் 7 மலை தாண்டி இத்தடி கடத்திட்டு வர்றது அப்படிங்கிறதே, சொந்த ஊருக்கு வர்றது அப்படிங்கிறதே ஒரு பெரும் ஒரு இதுவாக தான் இருக்கும். ஃபைனலி வந்து நாங்கள் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆக்சுவலி போன வருஷம் நாங்கள் ஊருக்கு வரல, இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அக்கா. இவங்க பேர் வந்து சிவசங்கரி, பிரபுவோட அக்கா. அவங்க வந்து மாமா அண்ணன்
அண்ணா அவங்க பேர் வந்து மணிவண்ணன். இவங்க 2 பேர் தான் வந்திருந்தாங்க. பாப்பாவுக்காக வெளிநாட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பொக்கேலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் காலையிலே வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து 8:30 மணிக்கு 8:15க்கு வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. ஒரு 15 நிமிஷத்துலேயே வெளில வந்துட்டோம், ரொம்ப நேரம்லாம் இல்லை. அப்புறம் போட்டியெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. புக் வந்து அம்மா மட்டும் இருக்காங்க, அவங்க அப்பா கிடையாது. அவங்க அம்மாவுக்கு வந்து இப்போ பல்லு கட்டுற ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து சின்ன மட்டும் கட் பண்ணி போடுறேன். அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சின்ன போஸ்ட்டில் அவங்கள காட்டுறேன். அவங்க அம்மா பேர் வந்து கார்த்திகேயனி. ஸோ இங்கே தான் வந்து பிரபு பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதான் ஊர். எனக்கும் அப்பா கிடையாது, அம்மா தம்பி மட்டும்தான். தம்பி சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என்னை பார்த்துட்டு ஒரு 2 நாளில் போயிடுவாங்க. அப்புறம் அம்மா வந்து இங்கே வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃபேமிலி. அப்புறம் நாங்கள் இங்கே இருந்துட்டு அப்புறம் பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட ஃபேமிலி. இங்கே ஏதாவது லோக்கலில் வெளில போகிறது, அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிறது. ஸோ இப்படி தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து எங்களோட மொத்த பிளானே. ஆர்த்தி பாட்டி வந்ததுமே பாப்பாவுக்கு அவங்க டூர்லாம் போவாங்க இல்லையா, கோயில்களுக்கெல்லாம். அங்கே எல்லா போகிற பக்கமெல்லாம் பொம்மையெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே தான் எடுத்து அவளுக்கு காட்டியிருந்தாங்க. பாசி மணி அதெல்லாமே வந்து அவளுக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாமே தான் அவளுக்காக எல்லாமே எடுத்து காமிச்சிருந்தாங்க. வந்து இன்றைக்கி இட்லி தக்காளி பச்சி சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் ஸ்பெஷலு. அப்புறம் வந்து வெங்காய சட்னி பிரபுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இட்லி. நாங்கள் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம், ஏன்னா இப்போது ரொம்ப தூக்கத்தில் இருக்கோம். அப்புறம் தேங்காய் சட்னி. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி காலையில் சாப்பாடு. தக்காளி பச்சி அப்படிங்கிறது வந்து இந்த எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை சோம்பெல்லாம் தாளிச்சிருவாங்க. வெங்காயம் தக்காளிலாம் போட்டுட்டு நல்லா நிறைய தக்காளி போடுவாங்க. அப்புறம் அதில் வந்து இந்த மசாலா தேங்காய் வறுகடலை போடுவாங்க, அந்த சட்னி கடலை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுட்டு பட்டெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த தக்காளி பச்சி அப்படிப்பாங்க. நான் வந்து புதுசில் தக்காளி பச்சி சாப்பிட்றேன்னு, இது பஜ்ஜினா நம்ம ஊரில் வாழைக்காயில் தான் போடுவாங்க, நான் தக்காளியில் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அது மாதிரி எனக்கு வந்து தக்காளி பச்சினா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அப்புறம் சாயந்தரம் போல் அண்ணன் வந்து காளான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை சாப்பிட்டோம். சங்கரிக்காவுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து இந்த வருஷம் தான் வந்து அவன் பிஇ வந்து முடிச்சுட்டு இப்போ அவன் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் வந்து திருச்சியில் வந்து ஒர்க் பண்ணுறான். ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. இது வந்து நம்ம வீட்டில் வந்து பிச்சிப்பூவும் அப்புறம் மல்லிகைப்பூவும் வந்து மரம் இருக்குது, அதை பறிச்சுட்டு வந்துட்டு சாயந்தரம் அவங்க வந்து பக்கத்து வீட்டு அக்கா பாரதி அக்கா அவங்களும் வந்திருந்தாங்க. வந்து இதெல்லாம் எனக்கு கட்டி கொடுத்துருந்தாங்க. நாட்டு போடையில் கட்டுங்க இப்போ கீழுக்குள்ளே போய் நீ நிறைய வெய்ய அங்கே சங்கரி. இது என்ன 4 பூ மட்டும் வைக்கிற? இன்னும் 10 பூ வைக்கிட்டா? 20 பூ ஒரு தடவைக்கு வைக்கும் போது 20 பூ ஒட்டா வச்சு கட்டணும். ஒரே இதில் 20 வைக்கணுங்களா? அப்படி வச்சாதான் நெருக்கமாக இருக்கு. இல்லைன்னா இப்போ பாரு கட்டினதுக்கப்புறம் தொலைக்கலாம் தொங்கிட்டு போயிடும். அதுவாக இருந்தால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே சென்டாட் இருக்கும். எனக்கு கட்ட முடியல, இல்லையே நானே கட்டி இப்படி இது மட்டும் அப்படியே கட்டி இன்னும் வைக்கிட்டா? கீழே கால் பார்க்கறது காலால் நல்லா தான் ரோஸ் டெய்லியே போடுறேன்க்கா, டெய்லியே போடுறேன். முடி வளர்த்துட்டு நூலில் கொடுத்துக்கோ. பிரபு யாரோ கூப்பிடுறாங்க பாரு. பிரபு
முழு கோழி அங்கே இருக்குது வேறு வெட்டம் அப்படியே உன்னையோட சேர்த்து எடுத்து போட்ட வேண்டியதா? போட்டுணும் ஒன்றும் பிரச்சனை எல்லாத்தையும் தெரிஞ்சு இதெல்லாம் வேணும். போர்டோட சேர்த்து போட்டு சரி. அடுத்த நாள் போல் நாட்டுக்கோழி, அப்புறம் வந்து குடல், அப்புறம் வந்து ரத்தம் இதெல்லாம் வந்து காலைல போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு நைட்டு தூக்கமே 3 மணிக்கு மேலே தான் வருதுங்க. யூகே டைமுக்கு தான் வருது. காலைல அந்த டைமுக்கு தான் முழிப்பே வருதுனால இங்கே 11-11:30 தான் நான் முழிக்கவே செய்கிறேன். இது காலைல போய் பிரபுவும் அண்ணாவும் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இவங்க நம்ம வீட்டில் சமைக்கிறவங்க அவங்க தான் ஃபுல்லாக சூப்பராக சமைப்பாங்க. இவங்க வந்து ரத்த பொரியல் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் குடல் குழம்பு, அப்புறம் வந்து நாட்டுக்கோழியில் வந்து வறுவல், அப்புறம் காலைக்கு இட்லி போட்டிருந்தாங்க. அப்புறமா இவ்வளோ ஸ்மெல் வருது, எந்திரிக்காமல் எப்படி எழுப்பி விட்டாங்க. எழுந்துச்சு குளிச்சுட்டு அப்புறம் வந்து இது வந்து ராமமூர்த்தி அண்ணா பிரபுவோட ஃப்ரெண்ட், அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கிளிம்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அடுத்த வரப்போகிற விலாக்லேயும் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்கும். இன்னும் நாங்கள் இன்னும் வந்து எங்கெங்கெல்லாம் வெளில போயிருக்கோம் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த விலாக் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஊருக்கு போகிற வரைக்கும் கமெண்ட் செக்ஷன் வந்து நான் வந்து ரிப்ளை மட்டும் உங்களுக்கு பண்ணிடுவேன். பட் ரீட் பண்ணுறது வந்து நான் ஊருக்கு வந்துட்டு செட்டில் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். பேர் கேட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ரெகுலராக இப்போ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். லாங் வீடியோ மட்டும் நான் வெனஸ்டே போடுறேன். ஃப்ரைடேக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி ஏதாவது வெளில போயிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வெனஸ்டே மட்டும் போடுறேன். பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தமாக தான் இருக்குது. மேனேஜ் பண்ணி தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குனாலும் சாரி. அடுத்த சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். டாடா, பாய் பாய்.